இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மார்ச் மாதம் ராசி பலனை பற்றி பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மார்ச் மாதம் வரப்போது. மார்ச் மாதம் 2024 என்னென்ன கிரக மாற்றம் இருக்குன்றதை முதல்ல பார்த்துருவோம். மார்ச் மாதத்தில் கிரக அமைப்பை எடுத்துக்கிட்டிங்கன்னா புதன், சுக்கிரன், செவ்வாய், மேலும் சூரியன் இந்த ராசிகள் பயிற்சி அடைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதோடு மட்டுமல்லாமல் சனியும் உதயமாகுது. அதனால் பல கிரகங்களின் மாற்றங்கள் ஏற்பட போது. ரிஷபம், கடகம் உள்ளிட்ட பல ராசிகளுக்கு ரொம்ப சாதகமாக இருக்க போது, சில ராசிகளுக்கு பாதகமாக இருக்க போது. மார்ச் 7 புத பகவான் மீன ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறாரு. சுக்கிரன் கும்ப ராசிக்கு 7ஆம் தேதி மாறுறாரு. 14ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் மீன ராசிக்கு மாற இருக்கிறாரு. மார்ச் 15 செவ்வாய் பகவான் கும்பத்தில் சனியுடன் சேர இருக்காரு. மார்ச் 26 மேஷ ராசிக்கு புதற் பயிற்சியும், மார்ச் 31ஆம் தேதி சுக்கிரனும் மீன ராசிக்கு மாற இருக்காரு. அதனால எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன பலன் நடக்க போகுதுன்றத இந்த பதிவில் பார்த்துட்டே வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மகத்துவம் நிறைந்த மாதம், மாசியும் பங்குனியும் சேரும் மாதம். இந்த மாதத்தில் சூரியன் கும்ப ராசியிலும் மீன ராசியிலும் பயணம் செய்கிறாரு. இந்த நவகிரகங்களின் பிரயாணத்தால என்ன நடக்கும்னு பார்த்துட்டே வந்துடுவோம். இன்னொரு விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மார்ச் மாதத்தில் வசந்த காலம் தொடங்குது இல்லையா? அந்த மாதத்தில் நெருப்பு கிரகமான செவ்வாய் தனது பகை கிரகமான சனியோடு கும்பராசியில் இணைய போகிறாரு. மகர ராசியில் உச்சம் பெற்றுள்ள செவ்வாய் மார்ச் 15ஆம் தேதி முதல் கும்பராசியில் ஆட்சி பெற்றுள்ள சனியோடு இணைய போகிறாரு. பகை கிரகங்களின் கூட்டணி யாருக்கு சாதகமாக இருக்கும், யாருக்கு பாதகமாக இருக்கும் அப்படின்றத இந்த பதிவில் நம்ம பார்த்தோம். மார்ச் மாதத்தில் மீனராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா விரயஸ்தானத்தில் இருக்குது செவ்வாய். விரயஸ்தானமான 12வது வீட்டில் உள்ள சனியோடு செவ்வாய் பயணம் செய்ய போகிறாரு. உடல்நல பிரச்சனைகள் அவ்வப்போது எட்டி பார்க்குது. வேலையில் குறை சொல்பவங்களை பற்றி கண்டுக்கிற வேணாம். இரவு நேர பயணத்தை தவிர்த்துருங்க. உங்கள் வேலையில் பிறர் தலையிட விட வேண்டாம். இந்த காலகட்டத்தில் இரத்த தானம் செய்யுங்க. மிகப்பெரிய பாதிப்பிலிருந்து நீங்கள் கண்டிப்பாக விடுபடலாம். மீனராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா, மீனராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் நிச்சயமற்ற தன்மைகளை கொண்டு வரக்கூடுது, சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடுது. அமைதியான மற்றும் மனநிலையுடன் இத்தகைய சவால்களை எதிர்கொள்ள உங்களை மன ரீதியாகவும் மேலும் உணர்ச்சி ரீதியாகவும் தயார்படுத்திக்கணும். தூக்கமின்மை பதட்டத்தை அதிகரிக்குது. போதுமான தூக்கத்தை உறுதிப்படுத்துங்க. மேலும் கவனத்தை மேம்படுத்தும் செயல்களுக்கு முன்னுரிமை அளிப்பது முக்கியம். மற்றவங்களின் எதிர்மறை எண்ணம் உங்கள் மனநிலையை பாதிக்க விடாதீங்க. இலக்குகளில் கவனம் செலுத்துறது, மேலும் வதந்திகள் அல்லது எதிர்மறைகளை தவிர்ப்பது முக்கியம். வீடு மற்றும் வாகனங்கள் தொடர்பான சௌகரியங்கள் குறைவாக இருக்கலாம். ஆனால் அன்பானவர்களுடன் தரமான நேரத்தை செலவிடுதலையும் ஒன்றாக நேர்மறையான நினைவுகளை உருவாக்குவதிலும் மகிழ்ச்சியை தேடணும். குடும்பம் தொடர்பான சாத்தியமான செலவுகளை எதிர்பார்க்கலாம். அன்புக்குரியவர்களுக்கு உடல்நல உணர்ச்சி பூர்வமான ஆதரவை வழங்குவாங்க. நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு தடையும் உங்களை பலப்படுத்துறது, மேலும் எதிர்கால வெற்றிக்கு தயார்படுத்துறதுன்னே நினைங்க. மார்ச் மாதம் உங்கள் உறவுகளின் உணர்ச்சிகரமான நிச்சயமற்ற தன்மைகள் மற்றும் மாற்றங்களை ஏற்படுத்தலாம். எந்த ஒரு உறவிலும் ஏற்ற இறக்கமான எண்ணங்களும் அவ்வப்போது பின்னடைவுகளும் இயல்பானவை என்பதை ஒப்புக்கொள்வது அவசியம். உங்கள் வாழ்க்கை துணை உடல்நல பிரச்சனைகளை எதிர்கொண்டா உணர்ச்சி பூர்வமான ஆதரவையும் உதவியையும் வழங்குங்க. அவர்களின் எந்த ஒரு உறவிலும் கடினமான காலங்கள், அதனால் நெருக்கம் மற்றும் பிணைப்பை விட்டுவிடாதீங்க. குடும்பம் அல்லது பதட்டங்கள் உறவை பாதிக்கலாம். மேலும் கடந்த கால தவறுகள் வெளிப்பட்டுச்சுன்னா அவற்றை மிகுந்த கவனத்துடன் கையாளணும். தவறுகளை ஒப்புக்கொள்வது, நேர்மையான மன்னிப்புகளை வெளிப்படுத்துறது, மேலும் நம்பிக்கை வளர்ப்பதில் கவனம் செலுத்துறது உறவில் ஒன்றாக இருப்பதற்கு முக்கியமான படிகள். உங்கள் மனதில் கவலைகள் எழலாம் என்றாலும் உணர்ச்சி பூர்வமான நெருக்கத்தை புறக்கணிக்காதீங்க. திருமண உறவில் நல்லிணக்கம் காண தம்பதிகள் ராகு பூஜை செய்யணும். இந்த மாதம் ஓரளவு வருமானம் வரவை எதிர்பார்க்கலாம். உங்கள் வசதிக்குள்ள வாழ்வதிலும் அத்தியாவசிய செலவுகளும் முன்னுரிமை கொடுப்பதிலும் கவனம் செலுத்தணும். தனிநபர்கள் உங்கள் உடல்நலம் அல்லது ஆன்மீக கடமைகள் தொடர்பான சாத்தியமான செலவுகளை எதிர்பார்க்கலாம். வரவு செலவு திட்டம் நிர்வகிப்பது புத்திசாலித்தனமான நிதி முடிவாக இருக்கலாம். ஆனால் சில சமயங்களில் இருக்கும் சேமிப்பை பயன்படுத்துகிறதும் நிகழலாம். உங்களின் வாழ்க்கை துணையின் உடல்நலம் தொடர்பான செலவுகளுக்கும் தயாராக இருப்பது முக்கியம்.
மேலும் அதுவும் விவேகமானது. செலவழிக்கும் சாத்தியம் இருந்த பொழுதும் சேமிப்பு முன்னுரிமை கொடுக்கணும். எதிர்கால செயல்களுக்காக அவசர நிதியை அமைப்பது நல்லது. எதிர்பாராத தனிப்பட்ட செலவுகள் ஏற்படுது. அதனால் மாற்றுத் தீர்வுகளை ஆராய்ச்சி செஞ்சு எதிர்பார்க்கப்படும் மற்றும் எதிர்பாராத செலவுகளை கணக்கிடும் யதார்த்தமான பட்ஜெட்டை உருவாக்குறது அவசியம். மார்ச் கணிக்க முடியாததாக இருக்கலாம். ஆனால் உங்கள் திறமையும் உறுதியும் புத்திசாலித்தனமான நிதி முடிவுகளை எடுப்பதற்கும் நிதிகளை பொறுப்புடன் நிர்வகிப்பதற்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும். அதுக்கு நீங்கள் அங்காரகன் பூஜை செய்யணும். இப்போ உங்களுக்கு நுண்ணறிவு மற்றும் ஞானம் குறைவாக இருப்பது கற்றல் மற்றும் வளர்ச்சிக்கான வாய்ப்புகளாக அங்கீகரிப்பது ரொம்ப அவசியம். அனைத்து தொழில்முறை ஆவணங்களிலும் துல்லியத்தை உறுதிப்படுத்தணும். வேலை அழுத்தத்தை திறம்பட நிர்வகிப்பது முக்கியம். மேலும் தனிநபர்கள் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துறதும் தங்கள் குழுக்களுக்கு தீவிரமாக பங்களிக்கிறதும் ஊக்குவிக்கப்படுறாங்க. அர்ப்பணிப்பு மற்றும் முயற்சிகள் இறுதியில் அங்கீகரிக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. தலைமைத்துவ குணங்கள் அல்லது அணுகுமுறையில் சாத்தியமான மாற்றங்கள் வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை பார்ப்பது பரிந்துரைக்கப்படுது. புதிய கற்றல் மற்றும் செம்மைப்படுத்தும் திறன்களை தழுவுவது உங்களின் தொழில் வளர்ச்சியில் முக்கிய அம்சங்கள். தற்போதைய வேலை சூழல் சிறப்பாக இல்லாட்டினா மாற்று விருப்பங்களை ஆராய்ச்சி செஞ்சு அது பரிந்துரைக்கப்படுது. திறமைகள் மற்றும் அபிலாசைகளுடன் சிறப்பாக இணைந்த வேலை மாற்றத்திற்கான வாய்ப்புகள் மார்ச் உங்களுக்கு வழங்குது. மனத்தெளிவு மற்றும் கவனத்திற்கு போதுமான தூக்கம் வேணும். ஆரோக்கியமான தூக்கம் வேலையில் கவனச்சிதறலை தவிர்த்துரும். கவனம் செலுத்துவதற்கு நினைவாற்றல் பெருக உதவும். மனத்தெளிவு மற்றும் கவனத்திற்கு போதுமான தூக்கத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்து மீனராசி என்பவர்கள் ஆரோக்கியமான தூக்க நடைமுறைகளை வேலையில் கவனச்சிதறலை தவிர்க்கிறதுக்கு மேற்கொள்ளணும். மீனராசி என்பவர்கள் மார்ச் மாதம் நிதிச்சரிவின் காலமாக இருக்கலாம். இழப்புகளை தணிக்கணும். மேலும் ஆரோக்கியமான பணப்புழக்கத்தை பராமரிக்கவும் செலவுகள் பற்றிய முழுமையான பகுப்பாய்வை மேற்கொள்ளணும். எதிர்பாராத செலவுகள் தோன்றக்கூடும். இது அத்தியாவசிய செலவினங்களுக்கு முன்னுரிமை அளிக்கும். நெகிழ்வான பட்ஜெட்டின் தேவையை தூண்டும். திட்டமிடப்படாத செலவுகளை நிர்வகிக்க ஆக்கப்பூர்வமான தீர்வுகள் கண்டிப்பாக நீங்கள் தேடியே ஆகணும். மேலும் பார்த்தீங்கன்னா ஆவண சிக்கல்கள் ஏற்படுது. இந்த ஆவண சிக்கல்களை நீங்கள் தவிர்த்தே ஆகணும். ஆவண சிக்கல்கள் காரணமாக வழக்குகள் அல்லது சட்ட வழக்குகள் தாமதங்கள் அல்லது பின்னடைவுகளை சந்திக்க நேரிடலாம். முழுமையான மற்றும் துல்லியமான பதிவேடு வச்சிருப்பதை உறுதி செய்யுங்க. மேலும் ஏதேனும் முரண்பாடுகள் தீவிரமாக தீர்மானிப்பது அவசியம். சந்தை நிலைமையை பகுப்பாய்வு செஞ்சு மேலும் வளர்ந்து வரும் வாய்ப்புகளை பயன்படுத்த வணிக திட்டங்களை மாற்றியமைப்பது ரொம்ப முக்கியம். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் விசுவாசமான வாடிக்கையாளர்களை ஈர்க்க முடியும். சாத்தியமான சவால்களை எதிர்பார்ப்பது மேலும் தீர்வுகளை முன்கூட்டியே உருவாக்குவது பரிந்துரைக்கப்படுது. வாடிக்கையாளர்கள் சப்ளையர்கள் மேலும் கூட்டாளர்களுடன் வலுவான உறவுகளை உருவாக்குறது நல்லது. முதலீடு செய்வது வணிகத்தில் நிலையான வளர்ச்சிக்கு முக்கியமானது. மார்ச் மாதம் வளர்ச்சியை கொண்டு வரலன்னா நிதியை திறமையாக நிர்வகிப்பதன் மூலம் நிலையான மற்றும் நியாயமான வருவாய் வரவை எதிர்பார்க்கலாம். வலுவான வாடிக்கையாளர்கள் சவால்களை தணித்து நீண்ட கால வெற்றிக்கு பங்களிப்பாங்க. உங்கள் உத்தியோகம் மேலும் தொழிலில் மேன்மை பெறணும்னா பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானுக்கு பூஜை செய்யணும். ஆரோக்கிய பார்வையில் எடுத்துக்கிட்டோம்னா உடல்நிலை சீராக இருக்கலாம். மேலும் பெரிய வியாதிகள் எதுவும் இருக்க வாய்ப்பே இல்லை. இருந்தாலும் சில நபர்கள் வயிறு தொடர்பான கோளாறுகளுக்கு ஆளாக நேரிடலாம். அவர்கள் உணவு உட்கொள்ளையில் எச்சரிக்கையாக இருக்கணும். திடமான ஆரோக்கியத்தை பராமரிக்க அவங்க நடைப்பயிற்சி மற்றும் தியானத்தில் ஈடுபடுறது நல்லது. தூக்கமின்மை பிற உடல்நல பிரச்சனைகளை உருவாக்கும். ஆரோக்கியமான தூக்கத்தை பெறுவதன் மூலம் மன அழுத்தம் மற்றும் பதட்டம் இதை கடக்க முடியும். உங்கள் ஆரோக்கியம் மேம்பட சூரியனுக்கு பூஜை செய்யணும். பள்ளி மாணவர்களுக்கு இது ஒரு நம்பிக்கைக்குரிய நேரமாக தெரியுது. அவங்க படிப்பில் சிறந்து விளங்குவாங்க. உயர்கல்வியை தொடரும் மாணவர்கள் வெற்றி பெறுவதற்கு அமைதியாகவும் கவனம் செலுத்தியும் நோக்கத்துடன் படிக்கணும். கூடுதலாக அவர்கள் தங்கள் கல்வி முடிந்தவுடன் வெளிநாட்டில் வேலைவாய்ப்பை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் ஆராய்ச்சி மாணவர்களும் தங்கள் முயற்சியில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. கல்வியில் சிறந்து விளங்க முருகனுக்கு பூஜை செய்யணும். சுப தேதிகள் 5, 6, 7, 15, 16, 17, 18, 22, 23, 24, 25 மற்றும் 26. அசுப தேதிகள் 1, 8, 9, 10, 11, 12, 27, 28 மற்றும் 29. மீனம் ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஏற்றத்தாழ்வுகள் நிறைஞ்ச மாதமாக இருக்குது. நிதி ரீதியாக நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டி வரும். ஏன்னா கிரகநிலைகள் உங்கள் செலவுகளின் புதைகுழியில் சிக்க வைக்கும். பலவீனமான உடல்நலம் காரணமாக நீங்கள் கொஞ்சம் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பலவீனமாக உணர்வீங்க. அதனால் நீங்கள் வாழ்க்கை ஆற்றல் பற்றாக்குறையை உணர்வீங்க.
உங்கள் தன்னம்பிக்கை பலவீனமாக இருக்கும். அதை அதிகரிப்பதில் கவனம் செலுத்தணும். இதனால் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. வெளியூர் பயணம் போகிற வாய்ப்பெல்லாம் உண்டாகும். வருமானமும் வந்துட்டே இருக்கும். காதல் உறவுகளுக்கு உங்களுக்கு நேரம் சாதகமாக இருக்குது. அதே சமயம் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்படுது. இந்த மாதம் தொழில் ரீதியாக சிறப்பாக இருக்கும். 10ஆம் வீட்டின் அதிபதியான குரு இந்த மாதம் முழுவதும் 2ஆம் வீட்டில் அமர்ந்து 10ஆம் வீட்டை முழுமையாக பார்க்குறாங்க. பணியிடத்தில் உங்கள் முக்கியத்துவம் நிலைச்சிருக்கும். உங்கள் அனுபவம் மற்றும் உங்கள் கடின உழைப்பை நம்பி உங்கள் வேலையை செய்வீங்க. நீங்கள் வியாபாரம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக சில சவால்கள் இருக்கும். உங்கள் வணிக கூட்டாளருடனான உங்கள் உறவு ஏற்றத்தாழ்வுகள் நிறைஞ்சதாக இருக்கும். வேலை சம்பந்தமாக புதிய பயணங்களை மேற்கொள்ள வேண்டி வரும். இது உங்கள் வியாபாரத்திற்கு அவசியமாக இருக்கும். செவ்வாய் மற்றும் சுக்கிரன் 5ஆம் வீட்டை முழுமையாக பார்க்குது. உங்கள் கல்வியில் சில இடையூறுகளை சந்திக்க நேரிடும். நீங்கள் படிக்க விரும்புகிறீங்க, ஆனால் உங்கள் மனம் அலைபாய தொடங்கும். அதனால் உங்கள் படிப்பில் கவனம் செலுத்த முடியாமல் போயிடும். குரு மாதம் முழுவதும் உங்கள் 2ஆவது வீட்டில் தங்கி குடும்பத்தில் பரஸ்பர அன்பை மற்றும் நல்லிணக்கத்தை அதிகரிக்கும். ஆனால் மாதத்தின் தொடக்கத்தில் செவ்வாய் 11ஆம் வீட்டையும் சனி 12ஆம் வீட்டில் இருந்து 2ஆம் வீட்டையும் பார்ப்பதனால சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதனால் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் வரக்கூடும். அதனால் நீங்கள் சரியான நேரத்தில் சூழ்நிலைகளை கையாள வேண்டி வரும். செவ்வாய் மற்றும் சுக்கிரன் 5ஆவது வீட்டில் உங்கள் செல்வாக்கை செலுத்துவாங்க. இது உங்கள் உறவில் அன்பின் மீது சிறப்பை ஈர்ப்பை ஈர்க்கும், மேலும் அதிகரிக்க செய்யும். நீங்கள் உங்கள் காதலின் இதயத்திற்கு நெருக்கமாக இருப்பீங்க. உங்கள் இருவருக்கும் இடையே நல்ல ஈர்ப்பு இருக்கும். இது முழு காதல் சாத்தியங்களை உருவாக்கும். மாதத்தின் 2ஆம் பாதியில் செவ்வாய் 12ஆம் வீட்டில் இருந்து உங்கள் 7ஆவது வீட்டில் பார்க்குறாரு. இந்த சூழ்நிலையில் உங்கள் மனைவியுடனான உறவில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். ஒருவரை ஒருவர் சரியாக புரிஞ்சு கொள்ள இயலாமையால் உங்கள் இருவருக்குள்ளும் சில தவறான புரிதல்கள் ஏற்பட்டு உங்கள் உறவை கெடுக்கலாம். உங்கள் ராசிக்கு 11ஆவது வீட்டில் செவ்வாயும் சுக்கிரனும் பயிற்சி ஆறனால தொடர்ந்து உங்களுக்கு பணபலன்கள் கிடைக்கும். கடின உழைப்பு எதுவாக இருந்தாலும் நல்ல வருமானம் கிடைக்கும். வேலையிலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உங்களின் 12ஆவது வீட்டில் சூரியன் சனி புத பயிற்சியினால் முதல் வீட்டில் ராகு பகவான் பயிற்சியாராரு. சுக்கிரனும் செவ்வாய் 12ஆம் வீட்டில் நுழைஞ்சு ஆரோக்கியத்தை கெடுக்கலாம். உடல்நல பிரச்சனைகளுக்காகவும் செலவு செய்ய நேரிடலாம். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா தினமும் உங்கள் நெற்றியில் மஞ்சள் அல்லது குங்குமம் போட்டு வைக்கணும். இதுவரை இந்த பதிவில் மீனராசி அன்பர்களுக்கான மார்ச் மாதம் 2024ஆம் வருடத்திற்கான ராசி பலனை முழுமையாக பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.